Greetings everyone. நம்ம டெய்லி prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன important articles இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்ல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனாலே நமக்கு தமிழ்நாடு தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து வந்து வெளிநாட்டவர்களுக்கு இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணக்கூடியதுல யார் முதலிடத்துல இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா அதிகபட்சமாக டெல்லியில தான் அதிகமா பண்றாங்க. ஓகேவா? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் நமக்கு தமிழ்நாடு தெரியும். ஆனா ஃபாரினர்ஸ்க்கு அதிகமா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது எங்க அப்படின்னா டெல்லியில தான் அதிகம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாட்டவர்களுக்குன்னு பாக்குறப்ப கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாட்டவர்கள்னு பாக்குறப்ப கம்மியா பண்ணிட்டு இருக்கோம். டெல்லி தான் அதிகமா பண்றாங்க. சரியா? ஸோ அந்த ஒரு டேட்டாவை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1800களில் இருந்தே இந்த பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கறத பத்தி ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எல்லாம் சொல்றாங்க. அப்போல இருந்து இந்த பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். அதை தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம். அது கிட்ட அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் கிட்ட போகவே நமக்கு அதிகமான ஒரு இயற்கை பேரிடர்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? சோ என்ன காரணம் பார்த்தோம்னா, பூமியின் வெப்பம் அதிகரிக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதைப்படிவ எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபாசில் ஃபியூல்ஸோட யூசேஜை அதிகமா நம்ம பண்றோம். அடுத்ததா பார்த்தோம்னா மின்சார தேவைகளுக்காக இதை நம்ம அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம். இவற்றின் பயன்பாட்டை முழுவதும் நிறுத்தாவிட்டாலும் கணிசமாக குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த ஒரு விஷயத்த அதிகமா பண்ற நாடுகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீனா, அமெரிக்கா, இந்தியா, ஐரோப்பிய யூனியன், இவங்கெல்லாம் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிறத அதிகமா வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்கணும் அப்படிங்கிறது எல்லா நாடுகளோட ஒரு டார்கெட்டா இருக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், காப் மாநாடுகள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயத்தை உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப 2050க்குள்ள நெட் ஜீரோ அப்படிங்கறத அச்சீவ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உலக நாடுகள் அப்படின்னு வரப்ப 2050, இந்தியான்னு வரப்ப 2070ல நம்ம இந்த நெட் ஜீரோவை அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு இலக்கை நோக்கி தான் எல்லா நாடுகளுமே நகர்ந்துட்டு இருக்காங்க. சோ அதற்காக ஒவ்வொரு நாடும் என்ன பண்றாங்க அப்படின்னா, மரபுசாரா எரிசக்திகளான சூரிய ஒளி, காற்றாலை, பயோஃபியூல் போன்ற விஷயங்களை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ கிரீன் ஹைட்ரஜன் என்கிற கரியமில வாயு உமிழாத எரிபொருள் உற்பத்திக்கான வேலைகளும் நடந்து வருகின்றன. தமிழ்நாடு இந்தியா கவர்மெண்ட் கூட ஆல்டர்னேட் சோர்சஸை தேடி போயிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்ப நம்ம சூரிய ஒளி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான திட்டங்கள்லாம் இருக்கு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ஸ் வந்து இருக்கு. பயோஃபியூல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே புதுமையான டெக்னாலஜிஸையும் நம்ம அடாப்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா. அதுக்கெல்லாம் தனியாவே நம்ம அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வந்து 2021 வந்து பாலிசி எல்லாம் கொண்டு வந்து கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. 2022ஆம் ஆண்டு கணக்கின்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மொத்த தேவையான 400 கிகாவாட்டில் 160 கிகாவாட் உற்பத்தி திறனுடன் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ மொத்த தேவையில ஒரு 160 இருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 40% தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? உலக அளவில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது. எதுலனா இந்த கிரீன் எனர்ஜியை வச்சு நம்மளோட டிமாண்டை காம்பன்சேட் பண்றதுல. ஓகேங்களா? 2050க்குள் 500 கிகாவாட் சுத்தமான எரிசக்தி உற்பத்தி செய்ய திட்டமிட்டு இருக்கிறது இந்தியா. ஓகேங்களா? 500 கிகாவாட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜியை நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம டார்கெட்டா வச்சிருக்கோம். சோ புதைப்படிவ எரிபொருளை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த புதைப்படிவ எரிபொருள் அப்படின்னு பாக்குறப்ப தற்போதைய இந்த நிலைக்கு ஏற்கனவே முன்னேற்றம் கண்டிருக்கிற பல்வேறு தேசங்களில் பெட்ரோல், டீசல் போன்ற புதைப்படிவ எரிபொருட்கள் பயன்பாடுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் கிரீன் எனர்ஜியை நோக்கி அடாப்ட் ஆகணும். ஆனா அவங்களுமே பார்த்தோம்னா இன்னமும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு ஈக்குவலா இந்த பெட்ரோல், டீசல் யூஸ் பண்றது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்காக வளரும் நாடுகள் மாற்று எரிசக்தியை பயன்படுத்த வேண்டுமானால் அந்த மாற்றம் செய்ய தேவைப்படும் நிதியை வளர்ந்த நாடுகள் தான் கொடுக்க வேண்டும். முக்கியமான ஒரு பாயிண்ட், கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கறத பாக்குறப்ப நமக்கு வளர்ந்த நாடுகள் ஆல்ரெடி என்விரான்மெண்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி தான் இவங்க இப்படி ஒரு growth வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ வளரும் நாடுகள் கிட்ட நம்ம வளர்ந்து வர நேரத்துல நீங்க வந்து என்விரான்மெண்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, கார்பன் டை ஆக்சைட்லாம் எமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப வளரும் நாடுகளுக்கு ஒரு தடை ஏற்படுது. அப்ப இந்த பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடையை வளர்ந்த நாடுகள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்காக பார்த்தோம்னா 2009ஆம் ஆண்டு அமெரிக்கா வந்து நாங்கள் ஆண்டுதோறும் வளரும் நாடுகளுக்கு ஒரு $100 பில்லியன் வந்து கமிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னும் ஒரு வருஷம் கூட $100
பில்லியன் அப்படிங்கிறது அமெரிக்கா கொடுத்தது கிடையாது, எந்த ஒரு உலக நாடுமே கொடுத்தது கிடையாது. ஓகேங்களா, கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது அதுதான். ஓகேங்களா, அதோட கம்மியான அமௌண்ட் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. காலநிலை மாற்றங்களால் அதிக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நாடுகளின் வரிசையில் இந்தியாவை பார்த்தோம்னா 7வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இந்த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 7th பிளேஸ்ல இருக்கும். உலக வங்கியோட கூற்றின்படி இந்தியாவோட 140 கோடி மக்கள் தொகையில 80% அதிகமானவர் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சினால ஏற்படக்கூடிய டிசாஸ்டர்ஸ்ல பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கு. ஓகேங்களா, சோ அதிகமா இந்தியாவுக்குள்ள இப்ப பாக்குறப்ப உலக நாடுகள்னு பார்த்தோம், அதுல வளர்ந்து வரும் நாடுகள் எல்லாம் எல்லாமே அந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய வளரும் நாடுகளுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்குள்ள பாக்குறப்ப இந்தியாவில் அசாம், பீகார், ஒடிசா, மிசோரம் போன்ற மாநிலங்கள்லாம் அதிகமான பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாநிலங்களாக இருக்காங்க. கடுமையான வெப்பம் காரணமாக தண்ணீர் தட்டுப்பாடு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் உற்பத்தி திறனும் கடுமையாக பாதிக்கக்கூடும், விளைச்சல் குறைந்து விலைவாசி உயர்வு ஆகியவை தவிர்க்க முடியாதாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கே போன வருஷம் மான்சூன் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆச்சு. மான்சூன் ஃபெயிலியர் ஆனனால எப்பயுமே நல்லா மழை பெய்யக்கூடிய மகாராஷ்டிரா, கர்நாடகால எல்லாம் பார்த்தோம்னா ஒரு வறட்சி போன்ற நிலை ஏற்பட்டுச்சு, விலைவாசி உயர்ந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய இந்த பயிர்கள்லாம் வந்து நார்மல் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இல்லாம போச்சு, அதனால விலைவாசி எல்லாமே உயர்ந்துச்சு. சோ இந்த மாதிரியான பாதிப்புகளை இந்தியா சந்திச்சுதான் ஆகணும். இந்த ஒரு உலக அளவுல எந்த நாடுகளுமே இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறத சீரியஸா எடுத்துக்கல, எல்லா நாடுகளுமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திச்சுதான் ஆகணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. ஓகேவா, அடுத்தது இது தவிர கட்டுமானத்துறை மற்றும் தொழிற்சாலை வேலைகளும் கூடுதல் வெப்பம் காரணமாக பாதிக்கப்படும். இதை பத்தி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஹீட் வேவ்ஸ்னால எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், அக்ரிகல்ச்சரல் செக்டார்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா அவங்களாம் வெயிலே வேலை செய்யக்கூடிய ஆட்கள், ரொம்ப வெயில் அடிச்சது அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், இதனால ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும், இதனால எக்கனாமில ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஹீட் வேவ்ஸ்னால நம்ம அதிகமான இந்த ஏசி, அதெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜ் போன்ற விஷயங்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பிப்போம், இதனால ஒரு பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். சமீபத்தில் கூட இந்திய அரசாங்கம் வந்து பீக் சம்மர்ல வந்து நமக்கு அதிகமான ஹீட் வேவ்ஸ் இருந்துச்சு, அதிகமான எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஏற்பட்டுச்சு, அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோட தாண்டி டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால வெளிநாடுகள்ல இருந்து நேபாள், பூட்டான் கிட்ட இருந்தா நம்ம எலக்ட்ரிசிட்டியை இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழலுக்கு கூட இந்தியா அரசாங்கம் தள்ளப்பட்டுச்சு. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காலநிலை மாற்றங்களால் வரக்கூடிய பொருளாதாரம் மற்றும் நிதிக்கான ஆபத்துகள் தவிர அவற்றை எதிர்கொள்ள எடுக்கப்படும் மாற்று நடவடிக்கைகளாலும் ஆபத்துகள் வரக்கூடும். என்ன மாதிரியான ஆபத்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அனல் மின்சார உற்பத்தியிலிருந்து மரபுசார மின்சாரம் தயாரிக்கவும் மின்சார வாகனங்கள் தயாரிக்கவும் அதிக முதலீடுகள் தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ ஃபாசில் ஃபியூல் இருந்து ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி போறதுக்கு அந்த ஒரு டிரான்சிஷன் அப்படிங்கிறது இருக்கு, அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுது. அப்ப எதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு டைலமா கவர்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கு. ஓகேங்களா, நம்ம அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணணும், மக்கள் நலனையும் பார்க்கணும், சமூகத்தையும் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, இடைப்பட்ட காலத்துல அந்த முதலீடுகளில் இருந்து வருமானம் வராதது தவிர அவற்றுக்கான மானிய செலவு அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. மேலும் பலருக்கும் தொடர்ந்து வருமானம் குறைந்தால் அது சமூக அமைதியை கெடுக்கும் ஆபத்தும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த டிரான்சிஷன் ஃபேஸை வந்து இந்தியா கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேவா, ஏன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகுது, இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. இப்போ கோல் செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்படி கம்மி பண்றதுனால என்ன ஆகுது, சுரங்க தொழில்களுக்கு போறக்கூடியவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பறிக்கப்படுது. அவங்க சுரங்கங்கள் மூட வேலை வாய்ப்பு, அந்த அவங்களுக்கு இருந்த வேலை வந்து போகுது. ஓகேங்களா, அங்க சுரங்கங்களை மூடுறாங்கன்னா இங்கிட்ட ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப் பண்றாங்க, ஆனா இவங்களை அந்த இடத்துல பணியமர்த்த முடியாது, ஏன்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்கில் செட் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வேலை வாய்ப்பு இன்றி இருக்கிறப்ப சமூகத்துல ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படாதாச்சு. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை வந்து நமக்கு சொல்ல முடியும். கடைசியா பாக்குறப்ப என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, என்ன செய்யணும் அப்படின்னா, மரபுசாரா எரிசக்தி பயன்பாடு தவிர வேறு வகைகளிலும் காலநிலை மாற்ற ஆபத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ ஃபாசில் ஃபியூல்ஸ் விட்டுட்டோம், நான் ரெனியூவபிள் எனர்ஜி நோக்கி போறோம் அப்படிங்கனாலுமே அதுல இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. காலநிலை மாற்றங்களை எதிர்கொண்டு எப்படி அதை பண்ண போறோம் அப்படின்னா, விளைச்சல் தரக்கூடிய உணவு தானியங்களை உருவாக்குதல். ஓகேங்களா, சோ விளைச்சல் தரக்கூடிய ஹை ஈல்டிங் சீட்ஸை வந்து உருவாக்கணும், கிளைமேட் ரெசிஸ்டன்ட் சீட்ஸை வந்து உருவாக்கணும், ட்ரட் ரெசிஸ்டன்ட் வறட்சியை தாங்கக்கூடிய விதைகளை வந்து நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான தாக்கங்கள்ல இருந்து மக்களையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ அடுத்ததா பார்த்தோம்னா பெருமழை, வெள்ளம், புயல், வறட்சி போன்ற இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே அறிவிக்கிற ஏற்பாடுகள் தேவைப்படுது. ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கறத இன்னும் நல்லா டெவலப் பண்ணும். அப்ப எல்லாத்தையுமே டெவலப் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேட்ல தான் நம்ம இருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே முதலீடுகள் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த முதலீடுகள்னால ஒரு பொருளாதாரத்துல ஒரு மாற்றம் ஏற்படலாம், அது பாதிப்பாகவும் போய் முடியலாம் அப்படிங்கறதான் ஃபைனலா சொல்ல வருவாங்க. சரியா, சோ மத்தபடி பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு காலநிலை மாற்றம்
அதன் விளைவுகள் குறித்து தெரிவித்தல், குறைவான தண்ணீர் விலையை கூடியவற்றை பயிர் செய்ய ஊக்கத்தொகை வழங்குதல் போன்றவற்றையும் விரைந்து செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா வரும் 2070ஆம் ஆண்டு வரையில் இந்த நடவடிக்கைகளுக்கான இந்தியாவுக்கு சுமார் 10 லட்சம் கோடி டாலர்கள் தேவைப்படும் என்று கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஒரு நெட் ஜீரோவை 2070க்குள்ள அச்சீவ் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு 10 லட்சம் கோடி செலவாகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுக்கான கிரீன் ஃபைனான்ஸ் பாண்டுகள் அப்படிங்கிறது அரசாங்கம் வெளியிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே போதிய அளவுல அந்த பொருளாதாரத்துக்கு தேவையான அந்த மாற்றத்துக்கு தேவையான நிதி அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. 10 லட்சம் கோடி அப்படிங்கிறது இன்னும் ஆண்டுகள் போக போக என்ன ஆகும் அப்படின்னா 10 லட்சம் 20 லட்சம் கோடியா மாறும். 2070க்குள்ள நம்ம அச்சீவ் பண்றதுக்குள்ள அவ்வளவு தொகையை செலவு பண்ணியா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப அதற்கான நிதிகளை திரட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் அரசாங்கம் இருக்காங்க அப்படிங்கறத இதுல சொல்ல வராங்க. அடுத்ததா பாக்குறப்ப கல்வியில் பாலின இடைவெளி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ என்ன ஒரு பின்னணியில பாக்குறோம் அப்படின்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கறத வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இந்தியாவோட தரவரிசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 129வது இடத்துல நம்ம இருந்தோம். ஓகேங்களா? குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். இதோட இன்னொன்னு நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு. ஓகேவா? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியும் ஒன்னு இருக்கு. இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்கிங் பார்த்தோம்னா 108வது இடத்துல இருக்கும். சோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படின்னா 129, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா 108வது இடத்துல இந்தியா இருக்கு. ஓகேங்களா? சோ பல்வேறு காரணங்களை சொல்றோம். இந்த கல்வியில நமக்கு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வியில இருக்கக்கூடிய பாலின இடைவெளி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. என்ன மாதிரியான காரணங்கள்? சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சமூகத்தில் கல்வியை பெறுவதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே நிலவும் சமத்துவமற்ற நிலையே கல்வியில் பாலின இடைவெளி உருவாக்க காரணமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமூக காரணங்களுக்கு கீழே இதை வகைப்படுத்த முடியும் நம்மளால. கல்வியை பெறுவதில், கல்வி கொடுக்கறதுல பார்த்தோம்னா நமக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாகுபாடு நம்ம எப்பயுமே பார்க்க முடியுது. ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு வரப்போ பெண்கள்னு பாக்குறப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறத ஒரு குறிக்கோளோட வச்சிருப்பாங்க நிறைய பேரண்ட்ஸ் சோ அந்த மாதிரியான காரணங்களை நம்ம சொல்லலாம், சமூக காரணங்கள். அடுத்ததா பார்த்தோம்னா கல்வி அறிவு அப்படிங்கிறதுமே இன்னமும் பெண்களுக்கு ஒரு பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. அது சமூக காரணங்களால நம்ம சொல்றோம். லிட்ரஸி ரேட் 80% இருக்கு ஆண்களுக்கு, பெண்களுக்கு பார்த்தோம்னா அதை விட பின்தங்கி தான் இருக்காங்க. மற்றபடி பார்க்குறப்ப பெண்கள் கல்வி பெற்ற மாநிலங்கள் பட்டியலில் கேரளம் 95% முதல் இடத்திலும், மிசோரம் 2வது இடத்திலும் இருக்காங்க பெண்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய அந்த நிலையில. ஆனா ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் பெண் கல்வியில ரொம்ப பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப மாநில வாரியான ஒரு ஏற்றத்தாழ்வை நம்மளால பெண் கல்வியில பார்க்க முடியுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததா பாக்குறப்ப மத்திய கல்வி அமைச்சகம் பள்ளி கல்லூரி மாணவர் சேர்க்கை தரவுகளை 2 அமைப்புகளின் மூலம் கண்காணித்து வருகிறது. அது என்னென்ன அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்பான்ஷனை கொடுத்துட்டு இதுல எது தவறா இருக்கு அப்படிங்கறத கேட்கறதுல யூஸ் ஆகும். சரியா? யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு வரும். யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். சரியா? அடுத்தது ஆயுஷ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு தரவு. ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த மாதிரியான தரவுகள் மூலமா மாணவர் சேர்க்கையை பத்தி சொல்லிட்டே வராங்க. அதுல பார்த்தோம்னா மழலையர் பள்ளியில, ஓகேங்களா, இந்த ப்ரீ கேஜி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதுல பெண் குழந்தைகளின் அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 46% இருக்கு. தொடக்க பள்ளின்னு பாக்குறப்ப 47% இருக்கு. இதுவே நடுநிலை பள்ளி அப்படின்னா 48% இருக்கு. 8ஆம் வகுப்பை தாண்டி பாக்குறப்ப மாணவிகளின் சேர்க்கை சரிய தொடங்கிறது மறுபடியும். ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உயர்நிலை பள்ளிக்கு போறப்ப 9, 10னா 47 இருக்கு. மறுபடியும் பார்த்தோம்னா அப்படியே அந்த ஒரு ரேட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருதுங்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கல்வி உரிமை சட்டத்தின்படி இலவச கல்வி உரிமை இந்த வயதுடன் நிறைவடைகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? நமக்கு 10ஆம் வகுப்போட அந்த ரைட் டு எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறது இதோட முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாணவிகளின் சேர்க்கை அப்படிங்கிறதும் கம்மியாயிட்டே வருதுங்கிறத சொல்றாங்க. சோ 9, 10 வகுப்புகளில் கல்வியை தரும் வாய்ப்பை பெற்ற மாணவிகள் பெரும்பாலும் பள்ளி கல்வியை முழுமையாக நிறைவு செய்யும் வாய்ப்பையும் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இடையேயான பாலின இடைவெளி 48.3%. பள்ளி கல்வியில் பல்வேறு நிலைகளில் குறைந்த பாலின இடைவெளி நிலவுவது மேல்நிலை பள்ளியில் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஸ்கூல் எஜுகேஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் எஜுகேஷன்ல தான் இருக்கு. அதாவது இந்த 11th 12th ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 48% இந்த பாலின இடைவெளி அப்படிங்கிறது இருக்காம். சரிங்களா? சோ மற்றபடி பாக்குறப்ப உயர்நிலை பள்ளியில் மாணவிகளின் சேர்க்கை வீதம் அதிகரிக்கும் போது அவை கல்லூரி சேர்க்கையிலும் எதிரொலிப்பதாக 2021ஆம் ஆண்டு
2022ஆம் ஆண்டுக்கான அந்த ஆயுஷ் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது உயர்நிலை பள்ளியில பெண்களின் சேர்க்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அது டைரக்டா காலேஜ் என்ரோல்மெண்ட்லயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப 18 முதல் 23 வயது வரை உள்ளவர்களில் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் சேர்க்கப்பட்டுள்ள பெண்களின் விகிதம் 28.5%. இது ஆண்களை விட சற்று அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப மேல்நிலை பள்ளியில ஒரு பெண்கள் படிக்கிறாங்க, பெண் வந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் போறாங்கன்னா அவங்க கண்டிப்பா காலேஜுக்கு போவாங்க அப்படிங்கறத இந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு சொல்ல வருது. ஓகேங்களா? சோ ஆனா உயர்கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப மாணவிகளின் சேர்க்கை 32% வந்து அதிகரித்துள்ளது அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ 2014 கம்பேர் பண்ணி பாக்குறப்ப சோ இடைநிற்றல் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன மாதிரியான காரணங்களை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப அழுத்தம், வறுமையினால் குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் முறை போன்றவற்றால் பாதிக்கப்படும் பெண் குழந்தைகள் கல்வியை தொடர முடியாத சூழல் நிலவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல பார்த்தோம்னா எல்லா காரணங்களுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சொசைட்டல் பிரஷர் எடுத்துக்கலாம், பாவர்ட்டி எடுத்துக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸை வந்து எடுத்துக்கலாம், சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோல், மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோலா தான் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் விமன் எஜுகேஷன்ல. ஸோ இந்த மாதிரியான காரணங்களை சொல்றாங்க. அது இல்லாம ஒரு 3 முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிகளின் அமைவிடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். தூரமாக இருந்துச்சு அப்படின்னா பள்ளிகள், பெண்களை வந்து அந்த தூரமா இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அனுப்புறதுக்கு பெற்றோர்கள் தயக்கப்படுறாங்க. இன்னமும் கிராமப்புறங்கள்ல இந்த ஒரு சூழல் நிலவிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? டவுன்ல இருக்கவங்க கூட ஸ்கூல் பஸ்ஸை வச்சு அனுப்பி விட்டுறாங்க, இல்ல சைக்கிளை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது, குறிப்பா வட மாநிலங்கள்ல இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? இரண்டாவதான காரணம் பார்த்தோம்னா சுகாதார வசதி. மத்திய மாநில அரசு பள்ளிகள்ல பாக்குறப்ப நமக்கு சுகாதார வசதி அப்படிங்கறத நம்மளால அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. ஓகேங்களா? அரசாங்கத்தினால அது எதிர்பார்க்கவும் முடியாம ஒரு சூழல்ல தான் இருக்கும். நம்மளே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் எக்ஸாம் எழுதுறப்ப அந்த ஒரு நிலையை நீங்க பார்த்திருப்பீங்க, கழிவறைகள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறது. சுகாதார வசதி அப்படிங்கறத மேம்படுத்தாம பெண்களை அரசு பள்ளிகளுக்கு வர வைக்கிறது வந்து இந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. இல்லையா? சோ மற்றபடி மூன்றாவது காரணமா பார்த்தோம்னா உடல்நல பாதிப்பு. பொருளாதார வளர்ச்சி கொண்டிய பகுதிகளில் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிப்புக்குள்ளாகும் பெண் குழந்தைகள் கல்வியை தொடர்வதில் சவால்கள் உள்ளன. உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அனீமிக்கா இருப்பாங்க, இந்த மாதிரியான உடல்நல பாதிப்புகள் அதிகமா இருக்கனால, பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறனால அவங்களால கல்வியை தொடர முடியல அப்படிங்கிறது இன்னொரு காரணமாக இருக்கு. சரிங்களா? சோ என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்குறாங்க? இடைநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃப்ரீக்வன்சி, அந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படிங்கறத அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? அனைத்து பகுதிகளுக்கும் அரசு போக்குவரத்து சேவைகள் நீடிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? இப்போ கிராமத்துல இருக்கக்கூடிய பெண் வந்து கல்வியை கற்கணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் முதல்ல பள்ளிக்கூடங்களை கட்டணும். அந்த டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும். அதுக்கு போக்குவரத்து வசதி பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? இலவச பஸ் பாஸ், சைக்கிள், சத்துணவு திட்டம் உள்ளிட்டவற்றை செயல்படுத்திய மாநிலங்களில் பெண் கல்வி விகிதம் அதிகரித்துள்ளது. சோ இந்த மாதிரியான திட்டங்களை வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. ஓகேங்களா? சோ பஸ் பாஸ் போன்ற விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. காலை உணவு, மதிய உணவு கொடுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பெண் குழந்தைகளை வந்து பள்ளிகளுக்கு வர வைக்கிறதுக்காக, குழந்தைகளை பள்ளிகளுக்கு வர வைக்கிறதுக்காகவே நிறைய திட்டங்கள் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கும். சோ பிற மாநிலங்களும் இந்த மாதிரியான திட்டங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியா பள்ளிகளில் சுகாதார நிலையில் அரசு உறுதியாக செயல்படுவதுடன் பாலின இடைவெளியை குறைப்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ சுகாதார வசதி அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் உட்பட எல்லா மாநிலங்களிலுமே இந்த சுகாதாரத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்கலாம் அப்படிங்கறத கடைசி பாயிண்டா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு ஒரு 3 ஆர்டிகல் பார்த்திருக்கோம். அதுல 2 பொருளாதாரம் சார்ந்த இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் எக்கானமி சார்ந்து ஒன்று பார்த்திருக்கோம். அடுத்தது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் எஜுகேஷன் அப்படிங்கிற ரெண்டு டாபிக்குமே வந்து நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த ஆர்டிகலை ரீட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் இருக்கும். ஸோ நம்ம நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.